நீங்க தான் வந்து ரொம்ப நாளா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை வந்து கண்டிப்பா ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்காக கமெண்ட்ஸ்ல வந்து எக்கச்சக்கமா வந்து அதுக்காக ட்ரால் இதுவெல்லாம் பண்ணிட்டும் இருந்தாங்க. நாடு எங்க சார் போகுது? நாசமா போகுது. உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு. ஒரு விஷயம், ஒரு நாட்டில் போர் நடக்குதுன்னா அது அந்த நாட்டுக்கான பிரச்சனை இல்லை, உலக நாட்டுக்கான பிரச்சனை. அது எந்த நாடாக வேணுமோ இருக்கட்டும். லாரிக்கு டீசல் கிடையாது, என்ன ஆகும்? பொருள் அங்கேயே தேங்கி வீணாக போயிடும், அழிய ஆரம்பிச்சிடும். அந்த விவசாயி அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறது நிப்பாட்டிடுவார். நிம்மி மேடம் என்ன செஞ்சாங்க? யார்? ஃபினான்ஸ் மினிஸ்டரு நிர்மலா சீதாராமன். ஆமாம், நிம்மி மேடம் என்ன சொன்னாங்க? டோன்ட் வரி, we have ஐ ஹேவ் இட். வாட் ஹேவ் இட்? உங்களால் எதுவுமே கிழிக்க முடியாது, தெரியும். ஜிஎஸ்டியில் பெட்ரோல் டீசலை கொண்டு வர நீங்கள் கொண்டு வந்தீர்களா? மாநில ஒத்துக்கலைங்கிறீங்க, எல்லா மாநிலத்துக்கு கேட்டு தான் பண்ணீங்களா? பொய், அவ்வளவும் பொய், பெரும் பொய். மளிகை பொருட்கள் வேலை அப்படியே ஏறுமா, 1க்கு 2 ஏறும். அடுத்து பிளாக் மார்க்கெட்னா எப்படி சொல்லலாம்னா பதுக்கி வைத்த தாவேகா தலைவர் பயங்கர சவாலை எதிர்கொள்ள போறாரு. சென்ட்ரலில் பெட்ரோல் ஏற்றுறது நம்ம மக்களுக்கு புரியாது, இவர் தான் ஏற்றிட்டாருமா. அப்போ எஸ்ஜிஎஸ்டிலேருந்து மானியம் கொடுக்கணும், கிராமந்தோறும் விவசாயத்தை என்டர்டைன் பண்ணணும், அதுக்கு சில மானியங்களை வழங்கணும் இந்த முதல்வர். கரண்ட்டு, மோட்ரு, பெட்ரோல் டீசல், அதுக்கும் பெட்ரோல் டீசல் தான். பெட்ரோல் டீசல் நம்ம ரத்தம் போல, ரத்தம் இல்லாமல் உடம்பு என்ன ஆகும்? செத்து போயிடும். நாடும் அப்படிதான். கலைஞர் பயங்கரமான நாலேஜ் டிபர்சன்மா. அப்போ உழவர் சந்தை வச்சார், தற்சார்பு பொருளாதாரம். உங்ககிட்ட காய்கறி கொண்டா நீங்களே வித்துட்டு போயிடலாம். அப்போது அங்கனக்குள்ளே வர்றதை விட்டு பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு இருக்காது. அவர் சொல்கிறாரு, இது வாங்காதீங்க, நகையெல்லாம் வாங்காதீங்க, என்ன சுபகாரியமா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்க. அதோடு இல்லாமல் சாப்பிடாம இருந்தால் செலவு மிச்சம்மா. சாப்பிடாம பல்லு விளக்காது, பகுதி நேரமாக செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், இந்த வாரம் ஃபுல்லாக மேப்புள்ள விளக்குங்க, அடுத்த வாரம் கீப்புள்ள விளக்குங்க, இந்த வாரம் இட்லி சாப்பிடுங்க, அடுத்த வாரம் சாம்பாரை குடிச்சிங்க. இப்போ இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? இன்னொரு அதை இவங்களால மேனேஜ் பண்ண முடியாது, இவங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது. இவங்களாலனா தமிழக அரசு சொல்றீங்களா? அவங்களே அந்த லட்சம், அப்புறம் இங்கே என்ன? எல்லா நாட்டோடையும் நட்போடு இருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த ஒரு இந்திய பிரதமருக்கும் இப்படி ஒரு மரியாதை கிடைச்சதில்ல. இவருக்கு தான் அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. எல்லா நாடும் நான் கூட இப்போ எழும்பி இந்த இடத்துல இந்த வீடு போகிறவங்க நட்பு தான். எல்லாத்தையும் ஒரு லட்சம் பணம் கேட்போமா, வாங்க போவோம், கேமரா எடுத்து கொடுக்குறாங்களா பார்ப்போமா. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியானுச்சு, எல்லாம் மறந்துட்டோம். அடுத்த நாளே எதுக்கு நீங்கள் ரஷ்யாட்டேருந்து அமெரிக்காவுக்கு போய் கையெழுத்து போட்டிங்க? சந்தேகம் வருதோ இல்லையோ? நோக்கு சந்தேகம் வருது இல்லை? அவன் தான் பைத்தியமாச்சு அந்த ஆள், ட்ரம்ப்பு. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் தான் வந்து ரொம்ப நாளாக யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை வந்து கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்காக கமெண்ட்ஸில் வந்து எக்கச்சக்கமாக வந்து அதுக்காக ட்ராலு இதுவெல்லாம் பண்ணிகிட்டும் இருந்தாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏறுது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் அவர்கள், பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, தங்கம் 1 வருஷத்துக்கு வாங்காதீங்க, அதுவும் இந்த ஃபியூவல் எல்லாமே கனெக்டடாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்லி அடுத்த நாளே தான் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு ஒரே நாள் கிட்டத்தட்ட 8000 ரூபா டிஃப்ரென்ஸில் ஏறி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எதை நோக்கி போகுது? பொருளாதாரம் கடைசி எங்கே தான் போய் நிற்க போகுது? நாடு எங்கே சார் போகுது? நாசமாக போகுது. உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. 4 நல்ல விஷயம் ஏதாவது நம்ம தெரிஞ்சதை வச்சு சொன்னோம்னா, நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடித்தோம்மா. ஆடசிமத்துலேருந்து பொருளியல் மேதைகள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தவங்களும், அந்த கோட்பாடுகள் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன், மாவட்டத்தில் முதல் மதிப்பெண், 200க்கு 197 மார்க் எடுத்திருக்கிறேன். அதுக்கு ஒரு எம்ஏ எக்கனாமிக்ஸ் நான் படிச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்டடு எக்கனாமிக்ஸாக யாரும் எடுக்க மாட்டாங்க, கடுப்பாக இருக்கும் அது. ஆனால் சூப்பரான சப்ஜெக்ட், ட்ரை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி. ட்ரை சப்ஜெக்ட். இவங்களை ஈரமாக இருக்குன்னா பேப்பர் எடுத்து தண்ணி தான் ஊற்றி விடணும். அதாவது ஒரு விஷயம், ஒரு நாட்டில் போர் நடக்குதுன்னா அது அந்த நாட்டுக்கான பிரச்சனை இல்லை, உலக நாட்டுக்கான பிரச்சனை. அது எந்த நாடாக வேணுமோ இருக்கட்டும். நமக்கு ஜிம்பாப்வேவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் உலகத்திலே நாணயத்தில் டவுனில் கிடக்கிறது ஜிம்பாப்வே தான். இப்போ இது வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப கரிசனமா இஸ்ரேல் மேலே? அதெல்லாம் இல்லை. இந்த எண்ணெய் கிணறு இருக்குது, அது எடுக்க வரையும் விட மாட்டாங்க. எண்ணெய் கிணறு எடுக்கிற வரையும் விடுறது கிடையாது. சதாம் ஹுசேன் அப்படி தான் அதை இதையும் சொல்லி காலி பண்ணாங்க. ஆவாஸ் அந்த தீவு இருக்குல்லம்மா, அது வழியாக தானே வருது, ஹார்மோஸ் தீவு வழியாக வருது இல்லைம்மா. வேறு எந்த நாட்டு கப்பலும் அதில் வர முடியலையே. இப்போ நமக்கு என்ன, நம்ம நாட்டில் தோணுனா தண்ணி வருது, அது உப்பு தண்ணி தான், வாயில் ஊற்ற முடியாது, பியூரிட்டி வச்சு தான் குடிக்கணும். அந்த நாட்டில் தோணுனா குருடாயில் வருது, குருடாயில் வச்சு நீங்கள் சுத்திகரித்து பியூரிஃபை பண்ணி பெட்ரோலாக டீசலாக மாற்றிடலாம். இப்போ ஒரு நாட்டுடைய டிரான்ஸ்போர்ட் கட் ஆகிடுச்சின்னா அந்த நாட்டுடைய வளம் கட் ஆகிடும். கப்பல் வராதா, இங்கே டீசல் பெட்ரோல் இல்லையா நம்மள்கிட்ட, அப்போ என்ன ஆகும்? உதாரணத்துக்கு உங்கள் ஊர் எந்த ஊர்? ஒரு கன்னியாகுமரியா, பெரம்பலூரா? அந்த ஊர்லேருந்து ஒரு உற்பத்தி ஆகிற பொருள் மெட்ராஸுக்கு வரணும். எப்படி வரும்? லாரியில் வரும். லாரிக்கு டீசல் கிடையாது, என்ன ஆகும்?
பொருள் அங்கேயே தேங்கி வீணாக போயிடும், அழிய ஆரம்பிச்சிடும். அந்த விவசாயி அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதை நிப்பாட்டுவார். இதுதான் குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. ஆடம் ஸ்மித் சொன்னதுமா. உற்பத்தியே இல்லாத போது பொருள் விலை அதிகரிச்சிடும். பொருளே கிடைக்காதுல்ல, தக்காளி கிடைக்காது, தக்காளி என்ன ஆகும், கிலோ 100 ரூபா 200 ரூபா அப்படி விலை ஏறிடும். இதை தான் நான் அன்னையிலேருந்து சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே நிம்மி மேடம் என்ன செஞ்சாங்க, யார் ஃபினான்ஸ் மினிஸ்டரு நிர்மலா ஆமாம், நிம்மி மேடம் என்ன சொன்னாங்க, டோன்ட் வரி ஐ ஹேவ் இட், வாட் ஹேவ் இட், உங்களால் எதுவுமே கிழிக்க முடியாது தெரியும். ஜிஎஸ்டியில் பெட்ரோல் டீசலை கொண்டு வர நீங்கள் கொண்டு வந்தீர்களா, மாநில ஒத்துக்கலைங்கிறீங்க, எல்லா மாநிலத்துக்கு கேட்டு தான் பண்ணீங்களா, பொய், அவ்வளவும் பொய், பெரும் பொய். பெட்ரோல் டீசல் விலை ஏறாதுன்னு சொன்னாங்கள்ல, ஒரு 90 நாள் வச்சுருந்ததை வச்சு மேக்கப் பண்ணாங்கம்மா, இந்தா கொஞ்சம் நீ சாப்பிடு நீ சாப்பிடு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, காலி, அவ்வளோதான். விலை ஏற்றியாச்சா, விலை ஏறணும். அடுத்து என்ன ஆகும், பொது போக்குவரத்தோட விலை ஏறும், பஸ் டிக்கெட்டு விலை ஏறும், லாரி வாடகை விலை ஏறும், 401 வாடகை, டாடா ஏஸ் வாடகை, எல்லா வாடகையும் விலை ஏறும். விலை ஏறினா என்ன ஆகும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளோட விலை ஏற ஆரம்பிச்சிடும். பால் பாக்கெட் எடுத்து விலை ஏறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் வீடியோவை, அடுத்த வீடியோ போடவில் பயன்படுத்திக்கலாம். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை அப்படி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்கள் இதில். ஏன்னா அது தெரியணும்ல மக்களுக்கு. நம்ம உட்காந்து தற்கொலையாக பேசிட்டு உட்காந்துல்ல, வேலையத்து போய் இந்த தொழிலா பேசுகிறது வேத்தா வடியுதுங்க. அதாவது அடுத்து பால் பாக்கெட் விலை ஏறிடும், காய்கறி விலை ஏறிட்டு இன்னைக்கு இந்த பேப்பர் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன், வெறும் 50 ரூபா எலுமிச்சம்பழம் 250 ரூபா போய்ட்டு, எல்லாம் 100 ரூபாய் குறைஞ்சி காய்கறியே இல்லை, எல்லாம் விலையேறிடும். இது கம்மி. அது இந்த மாதம் வந்து ஃபங்க்ஷன் டேட் வந்துருச்சுன்னா இன்னும் டபுள் ட்ரிபிள் ஆகும். அடுத்து என்ன ஆகும், சிறு ஹோட்டல்கள்லாம் எடுத்து மூடுவாங்க. இப்போவே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இது சிலிண்டர் இல்லையே, ஹோட்டலே இல்லையே. வேமா பிரியாணி கடைமா, இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய பிரியாணி கடை இருக்குது, அதில் மட்டன் பிரியாணியில் ரொம்ப நல்லாயிருக்கும். நானே எப்போயாவது தான் வெளில வாங்கி சாப்பிடுவேன். மட்டன் இல்லை சார், வேவுறதுக்கு டிலே ஆகுது, அதனால அவனால சிக்கன் வேணா வாங்கிட்டு போகிறேன். அடப்போட அந்த லகான் கோழியை நான் எங்கே திங்கிறேன், நான் வேணான்ட்டு வந்துட்டேன். அப்போ அடுத்து சிறு ஹோட்டலுக்கு என்னாவும், தக்காளி சாதம் கிண்டணும். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு தக்காளியாவது போடணும்ல. நீ மிளகாத்தூளை போட்டு மேட்ச் பண்ணுறதா இருந்தாலுமே, கேசரி பவுடர் போட்டு மேட்ச் பண்ணுறதா இருந்தாலுமே, ஒரு தக்காளி பழத்தில் ஒரு பீஸாவது கிடக்கணும்ல, ஒரு பச்சை மிளகா கிடக்கணும்ல, 4 கடுகு கிடக்கணும்ல. அப்போ தானே தக்காளி சாதம் வரும். கிண்டுங்களா கிண்ட மாட்டிங்களா, இதுதானே கிண்டணும். அரிசி எங்கேருந்து வரும், ஏற்றிட்டு வரணும்ல, டிரான்ஸ்போர்ட்டு ஆகணும்ல. அடுத்து அரிசி விலை ஏறும், மளிகை பொருட்கள் விலை அப்படியே ஏறுமா, 1க்கு 2 ஏறும். அடுத்து பிளாக் மார்க்கெட்டுன்னா எப்படி சொல்லாங்கன்னா, பதுக்கி வைத்த ஒளிய வச்சுருவாங்க பொருளெல்லாம். அந்த பொருளை வந்து நல்ல விலைக்கு விற்கலான்னு. எதை ஒளிய வைக்கலாம், அழுகாத பொருளை ஒளிய வைக்கலாம், பூண்டை ஒளிய வைக்கலாம், சின்ன வெங்காயத்தை ஒளிய வைக்கலாம். அது கொஞ்ச நாள் தான் சின்ன வெங்காயம் தாங்கும், பூண்டு தாங்கும். வேறு எது கிடக்கும், உருளைக்கிழங்கு கிடக்கும், ஒரு வாரத்துக்கு கிடக்கும் உருளைக்கிழங்கு. வேறு என்ன கிடக்காது, வெள்ளாரி பெரிய வெங்காயம் கிடக்கும். இதை பதுக்குவாங்க. ஆனால் மளிகை பொருட்கள் ரா ஃபுட்டேஜை பூரா ரா ஃபுட் பொருட்கள் ஒழிக்கும். அது அரிசியத்தை பதுக்கலாம். அரிசி பதுக்குனா குண்டாஸ் போடணும்னு போன வாட்டியே சொன்னார் முதலமைச்சர். அப்போ சிஎம் ஸ்டாலின் இருந்தார். எவனாவது பதுக்கி வச்சிருக்கீங்கன்னா பரவாயில்ல, குண்டாஸ் போட்டுவிட்டா எல்லாரையும். அடுத்து அது ஒரு பிரச்சனை வரும். அப்போ அடுத்தது என்ன செய்யணும், இந்த தமிழக முதல்வர் இப்போ தாவேகா தலைவர் பயங்கர சவாலை எதிர்கொள்ள போகிறார். சென்ட்ரலில் பெட்ரோல் ஏற்றுறது நம்ம மக்களுக்கு புரியாது, இவர் தான் ஏற்றிட்டாரும்பாங்க. அப்போ எஸ்ஜிஎஸ்டிலேருந்து மானியம் கொடுக்கணும். ஸ்டேட் டேக்ஸ் இருக்குல்லம்மா, கூட்ஸ் டேக்ட்டு, அதில் நீங்கள் மானியம் கொடுக்கணும். அது போன ஆட்சியில் கொடுத்து நல்ல பேர் எடுத்தாங்க. நீங்கள் இப்போ வேறு வழியே குறைச்சதாங்க, அதில் மானியத்தை குறைச்சி நீங்கள் கொடுக்கணும். இப்போ அந்த லாபம் அங்கே போதில்லை, அதை அந்த வரியை குறைக்கணும். இல்லை பல சட்டத்துக்களில் மாட்டிட்டாங்க. அதை குறைச்சா தான் நீங்கள் அந்த விலையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து உழவர் சந்தையை நீங்கள் மேம்படுத்தணும். கலைஞர் பயங்கரமான நாலேஜ் பர்சன்மா, அப்போயே உழவர் சந்தை வச்சார். தற்சார்பு பொருளாதாரம், உங்கள்கிட்ட காய்கறி கொண்டாந்து நீங்களே விற்றுட்டு போயிடலாம். அப்போது அங்கனக்குள்ளே வர்றதை விட்டு பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு இருக்காது. ஆனால் எவ்வளவு தாங்கும் உழவர் சந்தை பொருள், மேக்ஸிமம் ஒரு 4 நாள், ஒரு வாரம் ப்ரொடக்ஷன் பண்ணணும்ல. தினம் அறுக்கிறதுக்கு அது என்னது, ப்ரொடக்ஷன் பண்ணியாக தானே விற்கணும். அடுத்து உழவர் சந்தையில் மேம்படுத்தணும். கிராமந்தோறும் விவசாயத்தை என்டர்டெயின் பண்ணணும். அதுக்கு சில மானியங்களை வழங்கணும் இந்த முதல்வர். கரண்ட்டு, மோட்ரு, பெட்ரோல் டீசல். அதுக்கும் பெட்ரோல் டீசல் தான். பெட்ரோல் டீசல் நம்ம ரத்தம் போல், ரத்தம் இல்லாமல் உடம்பு என்ன ஆகும், செத்து போயிடும். நாடும் அப்படி தான். பெட்ரோல் டீசல் என்ன, ஈவி வச்சு என்ன செய்யுது, பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கு கரண்ட் வேணுமா வேண்டாமா, கரண்ட்டுக்கு டீசல் வேணும். இப்போ 800 பவர் டெர்மினல் இருக்குன்னா கரியில் ஓடுது. கரிங்கிறது ப்ரொடக்ஷன்மா, அதை ஸ்டார்ட் பண்ணுற மிஷின் எல்லாம் இதில் நம்பி இருக்குது, டீசல் நம்பி தானே இருக்குது. சினிமா கொட்டாய்க்கு கரண்ட்டு போட்டால் டீசல் வேணும், சினிமா கொட்டாய் விலை ஏறிடும், டிக்கெட் விலை ஏறிடும். கற்பனை பண்ணிங்க, லிஃப்ட்டு மெயின்டெனன்ஸு, அப்பார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸு எல்லாமே. நீ வர்ற ஆட்டோ வைரஸ் சார்ஜ் ஏறிடும், ரேபிட்டோ சார்ஜ் ஏறிடும். பாவம் இளைஞர்கள் பைக்கு போட்டு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்து நடுவில் அவன் ஒரு பைக்கை ஓட்டி
சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போயிடும். டோட்டலாக எல்லாம் காலி. கல்யாண தேதி வச்சு முகூர்த்த தேதி வச்சுட்டு நகை கடைக்கு போய் பார்த்தா விலையாக விற்கிது. விலை மோடி அவர் சொல்கிறாரு, இது வாங்காதீங்க, நகையெல்லாம் வாங்காதீங்க. என்ன சுபகாரியமாக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்க. அதோடு இல்லாமல் சாப்பிடாமல் இருந்தால் செலவு மிச்சம்மா. சாப்பிடாம பல் விளக்காது, பகுதி நேரமாக செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன். இந்த வாரம் ஃபுல்லாக மேப்பிள்ள விளக்குங்க, அடுத்த வாரம் கீப்பிள்ள விளக்குங்க, இந்த வாரம் இட்லி சாப்பிடுங்க, அடுத்த வாரம் சாம்பாரை குடிச்சிங்க. பகுதியாக பிரிக்கிறதா அப்படி தானம்மா. இந்த வாரம் இட்லி தின்றணும் ஓன்னு, அடுத்த வாரம் சாம்பார் எடுத்து குடிக்கணும் லிட்டரு கணக்காக. ஆமாம், டாய்லெட்லாம் போகாதீங்க, நம்பிடும். அப்புறம் நம்பினா ட்ரைனேஜ் வண்டி வரணும், கழிவு நீர் ஊர்தி வரணும். அதுக்கு டீசல் இல்லை, கழிவு நீர் ஊர்தி வராது. டாய்லெட்டு போகாதீங்க. இப்படி பல இதையும் செய்யுங்க. துணியெல்லாம் தப்பாதீங்க. தண்ணி தப்புனா மோட்ரு போடுறது கரண்ட்டு வேணும். தண்ணி இல்லைன்னா கரண்ட் அவுட் ஆகிடும். ஏன்னா ஆரல்வாழி மொழியிலலாம் வந்து இது போட்டாங்கம்மாப்பா, காற்றாலை மின்சாரம் ஃபெயிலியருமா. அது காற்றோட ஈரப்பதத்தை பூரா உறிஞ்சி மழை பெய்யாது. மேட்டூர்லேருந்து எப்போ தண்ணி ஊற்றுறது, எப்போ டேம் ஓடுறது, எப்போ பவர் டெர்மினல் ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லாமே ஃப்ளாப்பு தான். ஸோ இங்கே இயங்கிறது அப்படியே சுற்றி ஒரு நரம்பு மண்டலத்தை நான் சொல்லியிருக்கேன். உணவு சுழற்சிமாங்கள்ல எலியெல்லாம் கொண்டினா பாம்பு அதிகரிச்சிடும். பாம்பு அதிகரிச்சுன்னா என்ன ஆகும், அது ஊடு பூரா வந்துடும். பாம்புக்கு சாப்பிட ஒன்றுமே இருக்காது. அப்போ என்ன செய்யும், வீட்டுக்குள்ளே வந்துடும். எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? காட்டில் இப்போ எலியவே காணும். எலியெல்லாம் கொல்லக்கூடாதுமா, ராட் கில்லர் வச்சு கொல்கிறாங்க, கொல்லக்கூடாது. உணவு சுழற்சியில் உன்னை கட் பண்ணுற ஃபஸ்ட்டு எலி தான். உணவு சுழற்சியில் ஃபஸ்ட்டு எலி, அதுக்கு அடுத்து தான் பாம்பு, அதுக்கு அடுத்த பறவை, கழுகு. உணவு சுழற்சி படம் பார்த்தீங்கன்னா 7வது பாடம் எடுத்திருப்பாங்க. புரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் ரிவர்ஸில் பண்ணுறோம்மா. எலி விவசாயிக்கு தொல்லை பண்ணும் தான். நான் அப்படியே வாலி சாப்பிட்டு போயிட போது பாம்புக்கு உணவு வேணும். பாம்பு எலியை கண்ட்ரோல் பண்ணிக்கும். நீங்கள் பாம்பு அடிக்கக்கூடாதுன்னு எதுக்கு சட்டம் போட்டிருக்கோம்? எலியை கட்டுப்படுத்த முடியாது. பாம்பால் டயர்டாகிட்டு, இப்போ எலியே இல்லை, டயர்டாகிட்டு கேரளாவில் வந்து பூந்துட்டு போகிற வீட்டுக்குள்ளே ஏசி ரூமாக பார்த்து பூந்துட்டு பாம்பு. ஒரு தப்பு பண்ணிங்கன்னா வேறு தப்பு வேறு மாதிரி இருக்கும். கேரளாவில் மழை பெய்யலை, பருவமழை, காட்டில் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. வீட்டுக்குள்ளே பிள்ளைன்னு பாம்பு படம் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா இல்லை நியூஸு? ஏசி ரூமாக பார்த்து படுத்து கிடக்கு பாம்பு, எங்கே பார்த்தாலும் பாம்பு. ஐயோ அப்பா, நம்ம மாதிரி 2ஆம் மாடியில் இருக்கிற பாம்பு வராது, கவலைப்படாதீங்க. கேரளாவில் தான் பாம்பு வரும், இங்கே வரல. ஸோ இந்த மாதிரி இந்த சுழற்சியை வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஆக்சுவலி பூமிக்கு வேணும். இது பூமி தாய்க்கு எல்லாமே. நீங்கள் என்ன வேண்டாம்னு நினைக்கிறது, இது எல்லாமே பூமிக்கு வேணுமா. மரத்தழையும் வேணும், கடலும் வேணும், எல்லாம் வேணும், வறட்சியும் வேணும், எல்லாம் இந்த பூமிக்கு வேணும். நம்ம உடம்பு கொண்டு எரிக்காதீங்க, புதைங்க நம்ம உடம்பை, பூமிக்கு உரமாகட்டும். அப்போ தானே மண்புழுவெல்லாம் உருவாக முடியும். பூமி கீழே புழு, நம்மளை எரிச்சா என்ன இருக்குது, ஓசோன் மண்டலத்தை தான் கெடுதல். புதைச்சிட்டு ஒரு நல்ல மரத்தை வைங்க, கும்முன்னு. இடம் இல்லைன்றாங்க சார். என்ன இடம் இல்லை, நம்ம வீட்டில் புதைச்சிக்க வேண்டியதான். புதைச்சி ஒரு மரத்தை வைங்கிறேன். நான் எங்கள் தாத்தாவை புதைச்சப்பா, நான் பேசுகிறது எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. என்னடா இவ்வளோ தேவையான மனுஷனை கொண்டு போய் எரிக்கிறது, வாழ்ந்த இடத்துல வைடா சமாதி வைக்க அவருக்கு, அவ்வளோதானே. இன்னும் 6 அடி இடம் கொடுக்க முடியாதா? ஸோ இப்போ இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? இன்னொரு அதை இவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. இவங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது. இவங்களாலனா தமிழக அரசை சொல்கிறீங்களா? இவங்களம்மா, அவங்களே அந்த லட்சம். அப்புறம் இங்கே என்ன, மோடி கவர்மெண்ட்டை தான் சொல்கிறேன். அது நான் சொல்லலை, சுப்பிரமணிய சுவாமி தான் சொன்னார். மோடிக்கு பொருளாதாரம் என்னென்னு தெரியுமான்னாரு. அவங்கக்கிட்டே இருந்து கிழிக்கிறார். யாரா இவர் ஜெட் கேட்டகரி பாதுகாப்பில் இருக்கார், இவர் மத்திய உளவுத்துறையா, இவர் யார், இவர் ஜெட் கேட்டகரி பாதுகாப்பில் இருக்கார் சுப்பிரமணிய சுவாமி. அவர் தான் போட்டு கிழிச்சார். இவங்களுக்கு பொருளாதாரம்னா என்னென்ன தெரியாது, இவங்க என்னத்தை பண்ண போகிறாங்க, மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டார்ல. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்களே, ஒரு எல்லா நாட்டோடையும் நட்போடு இருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த ஒரு இந்திய பிரதமருக்கும் இப்படி ஒரு மரியாதை கிடைச்சதில்ல, இவருக்கு தான் அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. எல்லா நாடும் நான் கூட இப்போ எழுப்பி இந்த இடத்துல இந்த வீடு போகிற நட்பு தான். எல்லார்ட்டையும் 1 லட்சம் பணம் கேட்போமா, வாங்க போவோம், கேமரா எடுத்து கொடுக்குறாங்களான்னு பார்ப்போமா. என்னம்மா பேசுகிற, எல்லோரும் நட்பு 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 நட்பு. என்ன செய்கிறது, நட்பு வந்து வேலைக்கு ஆகுமா? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியானுச்சு, எல்லாம் மறந்துட்டோம். அடுத்த நாளே எதுக்கு நீங்கள் ரஷ்யாட்டேருந்து அமெரிக்காவுக்கு போய் கையெழுத்து போட்டிங்க? சந்தேகம் வருதோ இல்லையோ, நோக்கு சந்தேகம் வருது இல்லை. அவன் தான் பைத்தியமாச்சு அந்த ஆள் ட்ரம்ப்பு. இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் அங்கே வாங்கிக்கங்கிறான். டேய், நீ என்ன கையை காட்டி விட்றது, அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு? ஃப்ரீடமான நாடு, சுதந்திர நாடு, எங்கே வேணால் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரதமரை தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கு பிறகு அம்மிட்டாங்கம்மா. இவங்களோட ஆட்டிடியூட் எங்காவது இருக்குது. அதுக்கு பிறகு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பிறகு இந்த உலகத்தில் இருந்த பெரிய புடுங்கிகள் யாராவது வெளியே சுற்றுறாங்க. பேட்ரிக் தானே
எலான் மாஸ்க் எங்கே அவன்? எல்லாருமே அப்படியே அவ்வளோதான். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எங்கே? தத்துவ ஞானி எல்லாம் பம்பிட்டாமா? பம்புறாங்களா இல்லையா? ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றி ஏதாவது செய்தி வருதா? நீங்கள் பாருங்கள், ஏதாவது செய்தி வருதான்னு. வரலை. போர் நடந்துச்சே, உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி யாரும் பேசுகிறானா? இல்லை. எல்லாருமே அதில் இருக்கான். உலகத்தில் யார் பெரிய மனுஷன் நினச்சியோ அவன் எல்லாரும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கான். எப்ஸ்டீன்கிற யார்? ஒரு சர்வதேச மாமா பையன். பச்சை குழந்தைங்களாம் மாமா வேலை பார்த்த பச்சை குழந்தைங்களை படுகொலை செய்த ஒரு டெவில், அவன் பேய். அவன் பொண்டாட்டி அதோட பெரிய பேய். பச்சை குழந்தைங்களை கறியாக்கி தின்னுருக்கான், குழம்பாக்கி தின்னுருக்கான், படவர் ராஸ்கல். அப்படி பயப்படுதுங்க அந்த பிள்ளைங்கள்லாம். அந்த வீடியோ ஒரு நாள் 50 வீடியோ வெளியே வருதுமா. அவனும் டெலிட் பண்ணிட்டு தான் இருக்கானுவான், டவுன்லோடு பண்ணி வெளியே விட்டே தான் இருக்கும். பாதி வீடியோ ரன் ஆக மாட்டுது. அப்போ அதுக்கு இன்ன வரைக்கும் யாருமே ஏதாவது முடிவு சொன்னாங்களா? ட்ரம்ப் ஃபோட்டோ வருதுல்ல, அதில் ட்ரம்ப் சொல்லியிருக்கணும் இது நான்லாம் கிடையாது, இது ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது தானே. யாருமே அதை பற்றி அதை மறைக்கதாம போரே நடத்திட்டு இருக்கான். அவன் ஏமா அதை பற்றி பேச போகிறான்? ஸோ இது எல்லாமே ஒன்று மறைக்க இன்னும் நடந்துட்டு சாத்தாமா அவன், உலகத்தை அழிக்க வந்தவன் அவன். அவன் போரில் நம்மளையெல்லாம் என்கிட்ட கூப்பிட்றான் சண்டைக்கு வாடான்னு. இந்த லட்சணத்தில் சண்டைக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, பெரிய சிக்கலாகிடும். டீசல் பெட்ரோல்லாம் பொது போக்குவரத்து கட்டாக போகுது. மீண்டும் ஒரு லாக்டவுனுக்கு தயாராகுங்கிறாருங்க. எப்போ ஏற்கனவே போட்ட லாக்டவுனை இன்ன வரைக்கும் வச்ச வாழை குளத்தள்ளிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தா. ஏற்கனவே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு தான் போயிட்டு இருக்குது. மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு ஃபஸ்ட்லேருந்து தான் எல்லாரும் அவ்வளோதான். ஆனால் இப்போ பொருளாதாரத்தில் வீட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் சார்? பண்ணக்கூடாது. பொருளாதாரத்தில் ஃபங்க்ஷன்லாம் பெரிய அளவில் அகட்டி போட்டு பண்ணாதீங்க. தேவைக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கோங்க. ஜொல்லெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அடவு மீட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. அடவு வச்சுக்கலாம். பிபி வச்சப்போ கம்மியாக வச்சுருந்துருப்பீங்க, ஒரு ஜொல்ல 60,000 70,000 வச்சுருப்பீங்க. மீட்டாந்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அவசரப்பட்டு விற்றுப்படாதீங்க நகையெல்லாம். அடவு மீட்கிறதுக்கு வேணால் விற்றுக்கிடுங்க. 100 பவுன் அடவு இருக்குது, 50 பவுனை தான் மீட்க முடியும். 50 பவுனை விற்று 50 பவுனை காப்பாற்றிருங்க. கொண்டு வந்து வச்சுருங்க பத்திரமா. திட்டு பேர்ட்ட கொடுத்துடாதீங்க, சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அப்புறம் அவசியமான பயணங்களை தீர்மானிங்க. 4 பேராக போங்க. பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. பஸ்ஸு சும்மா எம்டியாக போனால் வேஸ்ட்டு, ரயில் எம்டியாக போனால் வேஸ்ட்டு. பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. அங்கங்கே போய் ஒரு டாக்ஸி எடுத்துங்க. இங்கேருந்து மதுரைக்கு நான் காரில் போக வேண்டிய அவசியம் இல்லை. மதுரை போய் அங்கே ஒரு கார் எடுத்துக்கிறேன் வாடகைக்கு, லோக்கலில் சுற்றிடுறேன். அங்கேருந்து வரக்குள்ளே டீசல் வண்டியோ இல்லை ஃப்ளைட்லேயே வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணோம்னா சக்ஸஸ் பண்ணலாம். தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும். நாடு எந்த நிலைமையில் இருக்குது, முக்கியமாக உலகம் எந்த நிலைமையில் இருக்குதுன்றது புரிய வச்சுருக்கிறீங்க. இதுக்கப்புறம் தினசரி நீங்கள் செலவு பண்ணக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க அப்படின்றது தான். கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.